இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். இந்த மாதம் முழுவதும், செப்டம்பர் மாதம் முழுவதும் உலக இருதய தினத்தை முன்னிட்டு, செப்டம்பர் 29ஆம் தேதி உலக இருதய தினம். அது சம்பந்தமாக மெரிடியன் மருத்துவமனை பல்வேறு வகையான ஒரு நிகழ்ச்சிகளையும் விழாக்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். குறிப்பாக ஹார்ட் அட்டாக் வரும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சிபிஆர் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களுக்கு சென்றடையக்கூடிய வகையில் நம்ம நிறைய இடத்துல இந்த மாதம் பூரா பண்ணியிருக்கிறோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் பெசநகர் பீச்லேயும் மக்களை அது போய் அந்த விஷயம் சென்றடைறதுக்காக பண்ண போகிறோம். குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம், NK48 நமது இன்னுயிர் காப்போம் அப்படின்னு நம்முடைய தமிழக அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அதன்படியாக எந்த ஒரு மனிதனும் சாலை விபத்தில் சந்திக்க நேரிட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அப்படின்னு. குறிப்பாக சாலை விபத்து நடக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை என்னென்னா பணம். எனக்கு அடிபட்டுருச்சே, ஒரு உயிர் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது, யார் எனக்கு பணம் செலவழிப்பாங்க, எப்படி போகிறது அப்படின்னு. அதற்காக தான் நம்முடைய தமிழக அரசாங்கம் இந்த NK48 கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த NK48 வந்து எந்தெந்த மருத்துவமனைகள் எல்லாம் அந்த ஹைவேஸில் இருக்கோ அவங்களுக்கு, நம்ம வந்து குளத்தூரில் ஹைவேஸில் இருக்கக்கூடிய மருத்துவமனை 300 பெட் ஃபெசிலிட்டி மெரிடியன் ஹாஸ்பிட்டல், அனைத்து விதமான சேவைகளும் அங்கே செய்கிறோம். பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி, கிரிட்டிக்கல் கேரு, ஆர்த்தோபெடிக் சர்ஜன், கார்டியாக் கேரு, நியூராலஜி, எல்லா இட்ஸ் அ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அப்போ இந்த NK48 மூலமாக விபத்து நடந்த உடனே ஒருத்தர் மருத்துவமனைக்கு வந்தாருன்னா அந்த கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடும், அந்த பொன்னான நேரத்தை வீணாக்காமல் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆர்கனும் பழுது ஏற்படாமல் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா சிகிச்சையும் உடனே செய்யலாம். அதற்காக அரசாங்கம் 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அதை உபயோகப்படுத்தி அவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதற்காக தான் இந்த ஒரு கூட்டம் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எல்லா டாக்டர்ஸும் இருக்கிறாங்க, நம்முடைய கார்டியாலஜிஸ்ட் இருக்கிறாங்க, ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் இருக்கிறாங்க, கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட். இந்த டீம் தான் வந்து எனி ஆக்சிடென்ட் விக்டிம் வந்தாங்கன்னா உடனடியாக அவங்களை பாதுகாத்து அவங்களுக்கான எல்லா விதமான சேவைகளும் செய்யக்கூடியது இந்த டீம் தான். ஸோ இது மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகணும். இந்த NK48 வந்திருக்குது. இந்த 48 இது மூலமாக எந்த பேஷண்ட், யாராவது நீங்கள் ரோட்டில் பார்க்குறீங்க, ஒரு மனிதனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உடனடியாக மெரிடியன் மருத்துவமனைக்கு அனுப்பலாம். அவர்களுக்கு 48 மணி நேரமும் அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த தருணத்திற்கு இலவசமாக சிகிச்சை செய்யப்படும். அதுக்கு காரணம் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற அந்த ஃபெசிலிட்டி. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 6 hours தான் இந்த கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க, இந்த பொன்னான நேரம். இந்த ஃபர்ஸ்ட் 6 hours எந்த விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது, அது மறுக்கப்படுது, ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான ட்ரீட்மெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் 6 hours கொடுத்தோம்னா the entire outcome of the treatment, the entire prognosis will get determined. So இந்த ஃபர்ஸ்ட் 6 hours வெறும் 46 hours எக்ஸ்டெண்ட் பண்ணி 48 hours கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு. அது இப்போ நம்ம மெரிடியன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு. We like to thank the Tamil Nadu government as well as the Meridian Hospital management for getting this treatment, getting this insurance, and we hope it will benefit the patients in a good way. சொன்னாங்க நெஞ்சு எலும்பு உடைஞ்சு போய் குத்துறது, இடுப்பு எலும்பு உடையிறது, அதை எப்படி சரி பண்ணணும், அதற்கான என்னென்ன உத்திகள்லாம் இருக்குங்கிறத டாக்டர் உமர் ஷெரீப் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் சொல்லுவார். கோல்டன் ஹவர்ஸ்ன்றது வந்து ரைட் டைம், ரைட் பிளேஸ்ல ரைட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது தான் பேஷண்ட்டுக்கு வந்து அது கோல்டன் ஹவர்ஸ். கோல்டன் ஹவர்ஸ் ட்ரீட்மெண்ட்ல நம்ம பண்றதுனால பேஷண்ட்டோட அவுட்கம் வந்து அவங்களோட டிசபிலிட்டியை வந்து எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம்ன்றதான் அந்த மேஜர் கோல்டன் ஹவர்ஸ். எனி ஃப்ராக்சர் வந்துட்டா ஃபர்ஸ்ட் வந்து டேமேஜ் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு ஃபர்தராக வந்து டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ அந்த கோல்டன் ஹவர்ஸில் இனிஷியல் ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ட்ராமா நடக்கும்போது ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சிங்கிள் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது கிடையாது, இட் இஸ் அ டீம் ஒர்க். ஸோ இதில் வந்து சர்ஜன்ஸ், நியூரோ சர்ஜன்ஸ், ஆர்த்தோபெடிஷியன்ஸ், கார்டியாலஜிஸ்ட், ஸோ ஒரு மல்டி டிபார்ட்மெண்டல் இன்வால்மெண்ட்டாக தான் இது ஒரு ட்ராமா மேனேஜ்மெண்ட் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் எல்லா ஒரு RTL, அதாவது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், விபத்துகளில் அடிபட்டு வரும்போது அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரே இடத்துல கிடைக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள டாக்டரும் ஒரே இடத்துல கிடைக்கும் போது people can very well utilize this facility to save someone. அதாவது ஃபேமிலி தான் கூட்டிட்டு வரணும்னு இல்லை, ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் நடக்கும்போது நம்ம ரோட்ல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தா கூட இந்த எம்பேனல் ஹாஸ்பிட்டல்ல we can very well bring the patient. திடீர்னு ஒரு டவுட் கேட்பாங்க, எம்பேனல் ஹாஸ்பிட்டல் எப்படி தெரியும் மேடம் அப்படின்ட்டு. ஸோ 108 ஆம்புலன்ஸ் நீங்க கால் பண்ணாவே they can very well, எம்பேனல் ஹாஸ்பிட்டல் அது என்னன்னு அவங்களுக்கு தெரியும். they will bring the patient as soon as அவங்க விக்டிம் பார்த்த உடனே இந்த பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும்தான் தேவைப்படுமா, இல்லை வந்து ஒரு ஹெட் இன்ஜுரி இருந்ததுன்னா ஹையர் லெவல் கேர் தேவைப்படுமான்னு பார்த்துட்டு அந்த வேல இருக்கிற ஹைவேல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல they will bring the patient. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்கிறதுனால the patients can very well, Meridian Hospital facility they can very well utilize in the first 48 hours. And we are also happy that Tamil Nadu government has
added our hospital in the empaneled hospital also. கூட பாதிக்கப்பட்டிருக்கு. 2 லட்சம் ரூபாய் மட்டும் போதுமா அப்படின்னா, 2 லட்சம் ரூபாய் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, அதுல மிச்சவடி அந்த பேஷண்ட் வந்து முதல்ல உயிரை காப்பாற்றணும். ஃபர்தர் டேமேஜ்னு சொல்லுவோம். ஃபர்தரா வேற மிச்ச ஆர்கன்ஸ் தான் டேமேஜ் ஆகாம இருக்கிறத காப்பாற்றணும். இதன் பிறகு இந்த மேஜரா எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 லட்சம் ரூபாயில கவர் ஆயிரும். அது தவிர இருக்கிறத அந்த பேஷண்ட்டுக்கு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் மூலமா இருந்துச்சுன்னா அதுபடியாகவும் எடுத்துக்கலாம். அவங்க இன்சூரன்ஸ் இருந்தா அதுபடியாகவும் எடுத்துக்கலாம். அப்படியுமே இல்லை, அவங்களுக்கு இல்லை, எங்களுக்கு பெரிய வருமானம் இல்லை அப்படின்னா அதுக்காகவும் நம்ம மருத்துவமனை வந்து மிக குறைந்த செலவில் எப்படி ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஒரு தண்ணிக்குள்ள இருக்கிற கையை தூக்கி காப்பாற்றி விடுற மாதிரி, கை தூக்கி மேலே வந்துட்டாருன்னா அவருக்குள்ள மிச்ச வசதிகள் அனைத்தும் நம்ம மருத்துவமனையில் செய்யப்படும். We started as soon as the patient come, அதாவது RT, அதாவது எந்த பேஷண்ட் வந்தாலும் இனிஷியலா அவங்களுக்கு தேவையான ஸ்டெபிலைசேஷன் ஃப்ரம் த மினிட், அதாவது ரிசீவ் பண்றதுலேருந்து பேஷண்ட்டை அடிபட்டு வந்த பேஷண்ட்டை ரிசீவ் பண்றதுலேருந்து ஸ்டெபிலைஸ் பண்ற வரைக்கும் கம்ப்ளீட்டா இதுல பண்ண முடியும். உடனே பண்ணலாம். இல்ல எப்படின்னா எமர்ஜென்சில வந்து ட்ரையேஜ் பண்ணி முடிச்சுட்டு அதுல வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி முடிச்சுடுவாங்க. யூஸ்வலா வந்த உடனே இமிடியேட்டா வந்து ஸ்டெபிலைசேஷன் நடக்கும். அந்த உயிரை காப்பாற்றுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெபிலைசேஷன். ஒன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கண்டினியூம் ஆஃப் கேர்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்ன இது இன்வால்மெண்ட் இருக்குது. இப்போ ஃப்ராக்சர்னா ஃப்ராக்சருக்கு அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கு நிறைய ரத்தப்போக்கு இருக்குது, இந்த ரத்தப்போக்குக்கு என்ன பண்ணலாம், இப்படிங்கிற தீவிர சிகிச்சை எல்லாமே வந்து நம்ம அதுக்கு ஐசியூவில் வச்சு கண்டினியூ பண்ணி பண்ணுவோம். அதனால வந்து பேஷண்டோட அந்த கண்டினியூம் ஆஃப் கேர் இருக்கிறதுனால பேஷண்டோட சான்ஸ் ஆஃப் ரெக்கவரி வந்து வெரி ஹை. ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து எமர்ஜென்சியாக சர்ஜரி தேவைப்படலாம். நிறைய பேஷண்ட்ஸ் இல்லைன்னா கால்லாம் உடஞ்சி வந்ததுன்னா இமீடியட்டாக சர்ஜரி பண்ணுற சூழ்நிலை வருது அப்படின்னா நம்ம இமீடியட்டாக அதுக்கான வழிமுறைகள் அறுவை சிகிச்சைலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து நம்ம ஐசியூல இருந்து அது ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு தேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணவும் செய்யலாம். அது வேணா ஹார்ட் அட்டாக்னால இருக்கலாம், இல்லைன்னா ஹார்ட் ஃபெயிலியர்னால இருக்கலாம், இல்லைன்னா அந்த ஆக்சிடென்ட்னால ஏதாவது கார்டியாக் டேம்பரேட்னால கூட இருக்கலாம். ஸோ அது என்னதுன்னு பேஷண்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு வைட்டல்ஸ்னா இந்த பிபி ஹார்ட் ரேட் எல்லாம் செக் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி அது என்னன்னு கேட்டகரைஸ், அதை கேட்டகரைஸ் பண்ணிட்டு அதோட ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் த மூமெண்ட் த பேஷண்ட் வாக்ஸ் இன். இஆர்னு ஸ்டார்ட் பண்ணிடும். சப்போஸ் பேஷண்ட்டுக்கு ஏதாவது கேத்லாப் ரிலேட்டட் சர்வீசஸ் இருக்குது, ஏதாவது உடனே இன்டர்வென்ஷன் பண்ணணும்னா அப்போ உடனே பேஷண்ட் பிபி எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு கேத்லாப் செக் பண்ணிட்டு அங்கே we are going to do for the further management.